இப்ப நம்ம 6th லெசன் பார்க்கலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். யாருக்கு டவுட்டா இருந்தாலும் உடனே என்ன ஒரு இந்த கிளாஸ் முடிஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் நான் வெயிட் பண்றேன். என்ன டவுட்ஸா இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சூக்தி. சரி, டக்குன்னு ஓடி போயிடுச்சியா? இன்னைக்கு நம்ம 6th லெசனுக்கு வரும். இதுல ஃபர்ஸ்ட் சூக்திகி எப்பயுமே 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. கம்பல்சரியா கேட்பாங்க. 2 கேட்பாங்க. இப்போ வெறும் மீனிங் தான் எழுத சொல்லுவாங்க. எனக்கு தமிழ்ல எழுத தெரியாதுன்றவங்க இங்கிலீஷ்ல எழுதலாம், ஒரு பிரச்சனை இல்ல. வித்யா அமிர்தம் அஷ்ணுதே. வித்யானா இது 3வது விபக்தியில வருது. திருத்தியா விபக்தி. கல்வியினால் அமிர்தம் அஷ்ணுதே, அமிர்த நிலையை, அதாவது மிருத்தம்னா அழிவு, அமிர்தம்னா அழிவே இல்லாதது. சோ அந்த கடவுள் நிலையை அளிக்கப்படுகிறது. அஷ்ணுதே அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆத்மநேபதி தாது. இப்ப நம்ம பரஸ்மைபதி தாத்து மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கோம். இதுல ஆத்மநேபதி தாத்து கொடுத்திருக்காங்க. அளிக்கப்படுகிறது இல்ல அடையப்படுகிறது. சோ கல்வினாலதான் நம்ம கடவுள் நிலையை அடைவோம் அப்படின்ற அர்த்தத்துல இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து போன லெசனோட என்ன நடத்தினாங்களோ, போன லெசன் நமக்கு என்ன பார்த்தோம்? 5th லெசன்ல லோட்லகாரம் பார்த்தோம் இல்லையா? பிரேரணான்ற லோட்லகாரம் பார்த்தோம். இதை செய் அதை செய் அப்படின்னு விதிப்பாங்க. பட்டத்து பட்டந்து பட்டானி பட்டாம. உத்தம புருஷலாது பிரதம புருஷலையில அதுல ஒரு சரள சம்பாஷணம் கொடுத்திருக்காங்க. மெதுவா படிக்கிற அர்த்தத்தோட நீங்க எழுதிக்கோங்க, புரியாதவங்க. பவான் சந்தோஷேன சம்ஸ்கிருதன் பட்டத்து. தாங்கள் சந்தோஷத்தோடு சம்ஸ்கிருதத்தை படியுங்கள் இல்ல படி. பவதி ஆனந்தேன கிருஷ்ணஸ்ய கீதம் ஸ்ருணோத்து. பவதின்றது ஸ்திரீலிங்க பதம். ஆனந்தேனன்றது திருதியா விபக்தி. கிருஷ்ணஸ்யன்றது 6th விபக்தி. கீதம்ன்றது 2nd விபக்தி. யாருமே எழுதிக்க வேண்டாம், சும்மா சொன்னேன். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த அளவுக்கு தேவையில்லை. பவதி தாங்கள் சந்தோஷத்தோடு கிருஷ்ணனுடைய கீதையை ஸ்ருணோத்து கேளுங்க. பவந்தக உற்சாகேன கிரீடந்து. பவந்தக அப்படின்றது வந்து புல்லிங்கத்துல பகுவச்சனம். அப்ப கர்த்தா பகுவச்சனத்துல இருந்ததுன்னா கிரியாபதமும் பகுவச்சனத்துல வரணும். சோ தாங்கள் எல்லாரும் உற்சாகத்தோடு விளையாடுங்கள். ஓகேவா? அடுத்தது பவத்தியகன்றது பவத்தின்ற ஸ்ரீபதத்தோட பகுவச்சன பதம். பவத்தியாக ஸ்ரத்தையா, ஸ்ரத்தையோடு. சம்ஸ்கிருத அக்ஷராணி, சம்ஸ்கிருதாட்சராணின்றது இந்த இடத்துல வந்து ஒரு சந்தி வந்திருக்கு, சவர்ண தீர்க்க சந்தின்னு. சோ சம்ஸ்கிருதாட்சராணி, சம்ஸ்கிருத அக்ஷரங்களை லிகந்து எழுதுங்கள் அப்படின்னு ஸ்திரீலிங்க பதத்துல வச்சனத்துல கொடுத்திருக்காங்க. கிம் அகம் சாயம் ஆனயானி. நான் எதற்காக சாயம்னது டீய கொண்டு வரணும். நானா ஷீரமானயத்து. இல்ல நீ ஷீரம்னா பாலை எடுத்துட்டு வா. சாயம் வேண்டாம், நீ ஷீரமானயத்து அப்படின்னு சொல்றாங்க. சர்வே பகுவச்சன பதம். எல்லாரும் சம்யக் உபவசந்து, நன்றாக உட்காருங்கள். 4th 5th ஒரு முறை சொல்லுங்க சுதா தமிழ்ல. பவத்யஹ ஸ்ரத்தையா சம்ஸ்கிருத அக்ஷராணி லிகந்து. ஸ்திரீலிங்க பதம் பவத்யஹ தாங்கள் எல்லாரும். ஸ்ரத்தையா ஸ்ரத்தையோடு திருதியா விபக்தி. சம்ஸ்கிருத அக்ஷரங்களை, இது த்விதியா விபக்தி தான், பகுவச்சனத்துல இருக்கு. சம்ஸ்கிருத அக்ஷரங்களை லிகந்து எழுதுங்கள். கிம் அகம் சாயமானயாமி. நான் எதுக்காக டீ எடுத்துட்டு வரணும்? இல்ல ஷீரமானயத்து, நீங்க முதல்ல பால் எடுத்துட்டு வாங்க. இல்ல நீங்க பால் எடுத்துட்டு வாங்க அப்படின்றார். சர்வே சம்யக் உபவிஷந்து, எல்லாரும் நன்றாக. சர்வேன்றது பகுவச்சன பதம்ன்றதுனால உபவிஷந்துன்றது பகுவச்சன பதம். ஓகேவா? உபவிஷந்து. ஏ பாலகாக சம்போதனால வருது. ஒருத்தரை கூப்பிடும் போது சொல்லுவாங்க ஏ பாலகாகான் பகுவச்சன பதத்துல கூப்பிடுறாங்க. ஏ சிறுவர்களே,
உச்சைஹி காயந்து. இந்த இடத்துல கர்த்தா பகுவச்சனத்துல வந்ததுன்னா கிரியா பகுவச்சனத்துல வரும். உச்சைஹி உறக்க, காயந்து பாடுங்கள், உறக்க பாடுங்கள், லவுடா பாடுங்கன்னு சொல்றாங்க. ஹே சாத்ராஹா, ஏ மாணவர்களே, ஹஸ்தம் சம்யக் பிரக்ஷாலயந்து, கையை நன்றாக அலம்புங்கள், ஸ்ரத்தையா காரியம் குருவந்து, ஸ்ரத்தையோடு காரியத்தை செய்யுங்கள். இப்ப இத பாத்துட்டோம். இப்ப நம்ம இதோட ரிவிஷன் பார்க்க போறோம். ஓகேவா? பூர்வத்தன பஞ்ச பாட்டானாம் பாஷாபியாசஸ்ய சம்ஷிப்தன சுருக்கம், சுருக்கமாக அத்ர இங்கு அஸ்தி இருக்கிறது. சோ முன்னாடி 5 பாடத்துல என்ன பாஷாபியாசம், அதாவது லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணீங்களோ அதை இங்க சுருக்கமா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? முதல்ல வர்த்தமான கால ரூபானி. முதல்ல கம் தாத்துக்கு ஏகவச்சனம் பகுவதன் வச்சனம். முதல்ல பிரதம புருஷால கச்சதி கச்சந்தி, உத்தம புருஷால கச்சாமி கச்சாமக, பவிஷ்யத் காலம்ன்றது ஃபியூச்சர் டென்ஸ். அதுல கம் தாத்து ஏகவச்சனம் பகுவச்சனம். பிரதம புருஷால கமிஷ்யதி கமிஷ்யந்தி, உத்தம புருஷால கமிஷ்யாமி கமிஷ்யாமக. பூதகால சமான ரூபானி, பூதகாலம் பாஸ்ட் டென்ஸ்ல அதே சொல்றாங்க. கம் தாத்து புல்லிங்கத்துல வரும்போது ஸ்திரீலிங்கம் புல்லிங்கம் மட்டும்தான் இது. ஓகேவா? இங்க உத்தம புருஷ பிரதம புருஷ வேண்டாம், எல்லாத்துக்கும் ஒன்னே போட்டுலாம். இது பிரச்சனையே வராது. ஓகேவா? கதவான் கதவந்தக, கதவதி கதவத்யக, பவான் பவந்தக, பவதி பவத்யக மாதிரிதான் இது. ஓகேவா? அப்புறம் பிரார்த்தனாதிக கால ரூபானி, பிரார்த்தனை பிரேரணா, அதுல எப்படி வருது? கம் தாத்து, அதே கம் தாத்துக்கு கச்சது கச்சந்து கச்சானி கச்சாம. ஓகேவா? இப்ப அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு நான் அர்த்தத்தோட சொல்றேன். யுவகக பலம் காததி, அதாவது இளைஞன் பழத்தை சாப்பிடுகிறான். யுவகாக பகுவச்சனத்துல வருது. பலம் காதந்தி, அதாவது இளைஞர்கள் பழத்தை சாப்பிடுகின்றனர். அகம் பலம் காதானி, இது உத்தம புருஷத்துல வருது. நான் பழத்தை சாப்பிடுகிறேன். வயம் பலம் காதாமக, நாங்கள் பழத்தை சாப்பிடுகின்றோம். யுவகக பலம் காதிஷ்யந்தி, பவிஷ்யத் காலத்துல கொடுத்திருக்காங்க. முதல்ல கொடுத்திருக்கிறது வர்த்தமான காலம், இப்ப பவிஷ்யத் காலம், ஃபியூச்சர் டென்ஸ், வருங்காலம். யுவகக சிறுவன், பழம் காதிஷ்யதி பழத்தை சாப்பிடுகிறான். யுவகாக பலம் காதிஷ்யந்தி, யுவகர்கள் அதாவது இளைஞர்கள் பழத்தை சாப்பிடுகின்றனர். அகம் பலம் சாப்பிடுவார்கள். சாரிக்கா, தேங்க்யூ தேங்க்யூ. அகம் பலம் காதிஷ்யாமி, நான் பழத்தை சாப்பிடுவேன். வயம் பலம் காதிஷ்யாமக, நாங்கள் பழத்தை சாப்பிடுவோம். யுவக, இது முடிஞ்சிடுச்சு நமக்கு பவிஷ்யத் காலம். அடுத்தது பூதகாலம். யுவக பலம் காதித்தவான், யுவக இளைஞன் பழத்தை சாப்பிட்டுட்டான். யுவகாக பலம் காதித்தவந்தக, இளைஞர்கள் பழத்தை சாப்பிட்டனர். பகுவச்சனத்துல கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். யுவதி பலம் காதித்தவதி, அதாவது அதை இளைஞ்சி என்ன சொல்லுவீங்க? யுவதிக்கு 18 வயசு பொண்ணு, மகிழா, அந்த பொண்ணு பழத்தை சாப்பிட்டாள். யுவத்தியக, யுவதயகன் வராது, யுவத்தியகன் வரும். மாத்திக்கோங்க அந்த இடத்துல, யுவத்தியகன் மாத்திக்கோ. அதெல்லாம் நீ அப்புறம் டவுட் கேளு, இப்ப கிளாஸ்ல ரெக்கார்டிங் போகுது. யுவத்தியக பலம் காதித்த வத்தியக. ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் கோதாக்கு ஒரு டவுட்டா, அதை கிளியர் பண்ணிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வருது வர்த்தமான காலம், அது பிரசன்ட் டென்ஸ். பவிஷ்யத் காலம் வருது ஃபியூச்சர் டென்ஸ். பூத காலம் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். பிரார்த்தனான்றது லோட்லகாரம் பிரேரணா. யுவத்தியகன் வரும், யுவதயகன் வராது, யுவத்தியகன் வரும். அதை மட்டும் மாத்திக்கோங்க. த கிடையாது, இத்திங்க.
பழத்தை சாப்பிட்டார்கள். யுவகஹ பலம் காதத்து, இளைஞன் பழத்தை சாப்பிடு. யுவகாஹா பலம் காதந்து, இது லோட்டு, இது பிரேரணா. பழத்தை சாப்பிடுங்கள். அகம் பலம் காதானி, நாம் பழத்தை சாப்பிட்டோம். வயம் பலம் காதாம, நாங்கள் சாப்பிடட்டோம் அப்படின்னு சொல்லு. இப்ப இனிமேல்ட்டு நம்ம எழுத ஆரம்பிக்க போறோம். நீங்களே தான் எழுத போறீங்க, நான் படிக்க போறேன். ஓகேவா? அதோனா கீழே நிர்திஷ்ட வாக்கியானம் அர்த்தம் லிக்கது. கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியங்களுக்கு அர்த்தத்தை எழுதுங்கள். ஓகேவா? பாலகஹ பிராத உத்திதவான். பாலகஹனா சிறுவன், பிராதகனா காலையில, உத்திதவான் இது பாத்தீங்கன்னா இது பூத காலம். அப்போ எழுந்தான். சிறுவன் காலையில் எழுந்தான். இங்கிலீஷ்ல எப்படி எழுதுவீங்க? சிறுவன்னா எப்படி சொல்வீங்க? பாய் had got up in the morning. ஓகேவா? பாலகஹ ஜலம் பிபதி. பாலகஹ அப்படின்னா சிறுவன், ஜலத்தை குடிக்கிறான். இப்ப பிரசன்ட்ல நடக்கிறது, அதனால குடிக்கிறான். பாலிகாஹா இது பகுவச்சன பதம், ஸ்திரீலிங்கம். அப்போ சிறுமிகள். வித்யாலயம், வித்யாலயம்னா ஸ்கூலுக்கு. கதவத்யக சென்றார்கள். இது பூதகால பகுவச்சன ஸ்திரீலிங்க பதம். ஓகேவா? சோ சிறுமிகள் பள்ளிக்கு சென்றார்கள். அப்ப எப்படி எழுதுவீங்க? கேர்ள்ஸ் went to the school. went to the school தானே வரும். went to the school. எல்லாத்தையும் எழுதிட்டே வாங்க, நான் டைம் தரேன். எழுதிட்டியாப்பா? நெக்ஸ்ட் பாலிகாஹா சம்யக் அசந்தி. இதுவும் பகுவச்சன பதம், ஸ்திரீலிங்க பதம். அசந்தின்னு கொடுத்திருக்கிறதுனால பிரதம புருஷாதான். பெண்கள், சரி சிறுமிகள் நன்றாக சிரிக்கின்றனர். கேர்ள்ஸ் nicely laughing. Girls are not laughing nicely. மெதுவா எழுதுங்க. பாலகஹ கவிதாம் பட்டதி. பாலகஹ பாட்டம் பட்டதி. சிறுவன் பாடத்தை படிக்கிறான். பாய் இஸ் ஸ்டடியிங் த லெசன்ஸ். பாய் இஸ் ஸ்டடியிங் த லெசன். பாலகஹ பாட்டம் பட்டதி. சிறுவன் பாடத்தை படிக்கின்றான். பாய் இஸ் ஸ்டடியிங் ஹிஸ் லெசன்ஸ். பாலகஹ கவிதாம் பட்டதி. சிறுவன் கவிதையை படிக்கிறான். பாய் இஸ் reading his poem. Next, எழுதினீங்களா? பாலிகா சூரியம் பஷ்யதி. பாலிகானா பெண்கள், சிறுமிகள் சூரியனை பார்க்கின்றனர். பார்க்கிறார். பாலிகா கிம் பஷ்யதி. அவ என்ன பாக்குறா? அந்த சிறுமி என்ன பாக்குறா? அந்த சிறுமி சூரியனை பாக்குறா. புரியுதா? பாலிகா girl is seeing the sun. பாலிகா பர்வதம் பஷ்யதி. பர்வதம்னா மவுண்டன், மலை. சிறுமி மலையை பார்க்கிறாள். மெதுவா எழுதுங்க. வெங்கடா கிளாஸ்க்கு வந்துட்டியா? எனக்கு நான் ஃபாஸ்டா எழுதுறேனே நினைக்காதீங்க. நீங்க அந்த கிளாஸ்ல திருப்பியும் எல்லாமே பாப்பீங்க. சரியா? நெக்ஸ்ட், பாலிகா கிம் ஸ்ருணோதி. ஸ்ருணோதி என்ன கேட்கிறாள்? அந்த சிறுமி என்னத்தை கேட்கிறா? பாலிகா கதாம் ஸ்ருணோதி. சிறுமி கதையை கேட்கிறாள். பாலிகா கீதம் ஸ்ருணோதி. சிறுமி கீதத்தை, பாட்டை கேட்கிறாள்.
பாலிகா ராமாயணம் இதுக்கு அவ்வளவுதான். இது ரெண்டு தான். So a girl is listening to the story. Girl is listening to the song. ஓகேவா? listening to the story, listening to the song. மெதுவா எழுதுங்க, டைம் ஆகும் நீங்க எழுதுறதுக்கு. பாலிகா கிம் பட்டதி, என்ன படிக்கிறா? பாலிகா ராமாயணம் பட்டதி, சிறுமி ராமாயணத்தை படிக்கிறாள். பாலிகா சம்ஸ்கிருதம் பட்டதி, பெண் அந்த சிறுமி சம்ஸ்கிருதத்தை படிக்கிறாள். பாலிகான கேர்ள் இஸ் ரீடிங் த ராமாயணம். கேர்ள் இஸ் ரீடிங் சான்ஸ்கிரிட். ஓகேவா? எழுதிட்டியா? மெதுவா எழுதுங்க, இவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. எங்களுக்கு இது இல்லம்மா, வரல எங்களோட பேஜ்ல. என்ன வந்திருக்கு உங்களுதுல? பாலிகா ராமாயணம் பட்டத்தின்னு ஆன்சர் இருக்கு. அதுக்கப்புறமா பட்டத்தி எதுவுமே இல்ல. இது இருக்கா? ஏஷக உத்பீட்டிகா மார்ஜயதி இருக்கா? சரி, அது படிக்கலாம். ஏஷக, ஓகேக்கா, தேங்க்யூ. ஏஷக கிம் கரோதி, அவன் கிம் கரோதி, என்ன செய்கிறான்? அவன் என்ன செய்கிறான்? ஏஷக அவன், உத்பீட்டிகாம் சஹ, சாரிப்பா, சஹனா அவன், ஏஷகனா இவன், சாரி, இவன் என்ன செய்கிறான்? இவன் உத்பீட்டிகாம் மார்ஜயதி. உத்பீட்டிகாம்னா டெஸ்க், டெஸ்க மார்ஜயத்தின்னா சுத்தம் செய்கிறான். டெஸ்க்னா மேஜையை சுத்தம் செய்கிறான். இவன் மேஜையை சுத்தம் செய்கிறான். எப்படி எழுதுவீங்க? he is cleaning the desk. ஏஷக பழக்கம் மார்ஜயதி, பழக்கம்னா பிளேட்னு வெச்சுக்கலாம். டெஸ்கா டேபிளாமா? ரெண்டு ஒண்ணுதானா? ரெண்டு ஒண்ணுதான், டெஸ்க் டேபிள் எல்லாமே ஒண்ணுதான். ஓகே ஓகே ஓகே. பழக்கம்னா பிளாங்க், பிளாங்க் பிளேட் என்ன வேணா எடுத்துக்கலாம். சோ இவன் பழக்கத்தை, தமிழ்ல பழக்கம் தான், மார்ஜயத்தி சுத்தம் செய்கிறான். ஏஷக கூபீம், ஏஷக கிம் நயத்தி, இவன் என்ன கொண்டு போறான்? வாட் இஸ் ஹி டேக்கிங்? ஏஷக இவன் கூபீம் நயத்தி, கூபீம்னா வாட்டர் பாட்டில். தமிழ்ல என்ன சொல்லுவோம் வாட்டர் பாட்டிலுக்கு? எனக்கு தமிழ்ல தெரியல பாருங்களேன். தண்ணீர் குப்பி சொல்லலாமாப்பா? ஜலகூப்பி, அதான் ஜலகூப்பின்னு தான் போட்டிருக்காங்க. தண்ணீர் ஜலகூப்பியை கொண்டு போகிறான். ஏஷக போஜனம் நயத்தி, இவன் போஜனம் சாப்பாட்டை கொண்டு போகிறான். he is taking the food, he is taking the water bottle. எல்லாம் எழுதிட்டீங்களா? இப்ப இருக்கிறது தாங்க இருக்கிறதுலே இது. நான் எல்லாத்தையும் படிப்பேன், நீங்க தான் எழுத போறீங்க. ஆன்சர்ஸ் நான் குரூப்ல இப்ப போஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஆன்சர்ஸ் குரூப்ல போஸ்ட் பண்றேன். ஆன்சரை பார்க்காதீங்க, நம்ம குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு இதே தான் வந்திருக்கும். இப்ப நீங்க எல்லாருமே ட்ரை பண்ண போறீங்க, நான் ஹெல்ப் தான் பண்ண போறேன். மாணவன் வீட்டு பாடத்தை எழுதினான். வீட்டு பாடம்னா கிரக பாடம், மாணவன்னா சாத்திரக. கிரக பாடம், பாட்டத்தைனா திருதியா விபக்தி, மேல புள்ளி வைக்கணும், அவ்வளவுதான். கிரக பாட்டம் எழுதினான், எழுதிட்டான், ஏற்கனவே எழுதிட்டான், எழுதி கொண்டு இருக்கிறான் வச்சுக்கலாம், எழுதினான்னு வச்சுக்கலாம். அப்ப லிகித்தவான் பூதகாலத்துல. சாத்திரக, சாத்திரக கிரகபாடம் லிகித்தவான். உனக்கு வேணுமா? நீ எழுதுறியா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். இந்த நான் எழுதி வச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம், இந்த செல்போன்ல வச்சிருக்கேன் பாரு. இல்ல அதனால்தான் உங்களுக்கு. அடுத்தது, குரங்கு பழத்தை சாப்பிட்டது. நான் எழுதல, எல்லாமே அமிச்சிட்டேன். லெசன் 6 போட்டு செல்போன்ல அமிச்சிருக்கேன்.
சில பேர் அவங்களா ட்ரை பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு மட்டும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். எப்படின்னா சில வேர்ட்ஸ் எழுதி தருவேன். குரங்கு, குரங்கு அப்படின்னா வானரக, பழத்தைனா பழம், சாப்பிட்டது ஏற்கனவே சாப்பிட்டுடுச்சு, அதனால காதித்தவான். ஓகேவா? வானரக பழம் காதித்தவான். ஓகேவா? அம்மா ஸ்லோகத்தை நினைத்தாள். அம்மானா அம்பா, ஸ்லோகம்னா ஸ்லோகம் தான், நினைத்தால்னா ஸ்மரதி. நினைத்து, இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல எடுத்துக்கிறது, பிரசன்ட் டென்ஸ்லயும் எழுதலாம். ஏன்னா அவங்க நினைத்தால்ன்றத பிரசன்ட் டென்ஸ்லயும் சொல்லுவாங்க. நினைத்து கொண்டிருக்கிறான்ற அர்த்தத்துல வந்ததுன்னா ஸ்மரதி. இப்படியும் பாஸ்ட் டென்ஸ் வந்தா என்ன வருமா? பாஸ்ட் டென்ஸ்ல தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேனே. ஸ்மிருதவதி. புக்ல அமிச்சிட்டேன் பாருங்க, இப்ப அந்த பிடிஎஃப் அமிச்சிட்டேன், லெசன் 6ன்னு போட்டு ஆன்சர்ஸ் எழுதி அமிச்சிட்டேன் உங்களுக்குலாம் தான். ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரக்கூடாதுன்னு. ஓகேவா? அவள் பழத்தை கொண்டு வந்தாள். அவ கொண்டு வந்தா, அப்ப இது வந்து பிரசன்ட் டென்ஸ். சஹ, அவள் அப்படின்னால சா, பழம்னா பழம் தான், கொண்டு வந்தாள்னா ஆணையத்தி. சா பழம் ஆணையத்தி. நான் சா பழம் ஆணையத்தி. ஆணையத்தின்றதுனால இங்க மேல போடக்கூடாது, கீழே தான் எழுதணும் ரூல் படி. ஏன்னா இங்க முன்னாடி ஸ்வரம் வருது, வியஞ்சனம் வந்ததுனாதான் மேல புள்ளி பிந்து போடணும். ஓகேவா? ஆணையத்தி. சம்ஸ்கிருதத்தை அறிந்துள்ளேன். அகம் சம்ஸ்கிருத், நான் அறிஞ்சிருக்கேன். நான் ஐ நோ அப்படின்னா என்ன வரணும்? அகம் சப்தம் வரணும். அகம் சப்தம் வந்ததுன்னா எப்படி எழுதுவீங்க? அகம் சம்ஸ்கிருதம் ஜானாமி. சம்ஸ்கிருதம் ஜானாமி, நான் சொல்ற மாதிரி வருது, அதனால சம்ஸ்கிருதம் ஜானாமி. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, அப்புறம் ஆன்சர் பாருங்க. பெண்கள் அங்கு இருந்தார்கள். மகிழாகா பகுவச்சனம் ஸ்ரீலிங்கம். அங்கு. தத்ர இருந்தார்கள். ஆசீத்து ஆசன்னு, என்ன வரணும்? ஆசன்னு. மகிழாகா தத்ர ஆசன். சிங்கம் மானை சாப்பிடும். சிங்கம்னா சிங்கதான், மான்னா மிருகம்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. மிருகத்தை, மிருகம் த்விதியா விபக்தி. சாப்பிடும் ஃபியூச்சர் டென். காத காதிஷ்யதி. இல்லைன்னா இத பிரசன்ட்ல எழுதுறதா இருந்தாலும் இது ரெண்டுத்துக்குமே மீனிங் கொடுக்கும். காதத்தின்னு எழுதலாம். ஓகேவா? காதத்தியும் எழுதலாம், காதிஷ்யத்தின்னு எழுதலாம். ஏன்னா சாப்பிடும் அப்படின்னா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். சோ இத ஃபியூச்சர்லயும் எடுத்துக்கலாம், அது சாப்பிடும், அதுதான் அதோட நிலை அப்படின்னு எடுத்துட்டு பிரசன்ட்லயும் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி. சகோதரக பாட்டை கேட்பான். சகோதரன், சகோதரக கீதம் கேட்பான் ஃபியூச்சர் டென். கேட்பான்றது பிரசன்ட் டென்ஸ்லயும் வச்சு எழுதலாம். நான் வேற ஏதாவது இது நான் எழுதலையா? 7th இதுல எழுதல போல இருக்கு, நான் இங்க ஃபுல்லா எழுதிடுறேன். சகோதரன் பாட்டை கேட்பான். சகோதர, இப்படி வருமா இப்படி வருமான்னு தான் டவுட்டா இருக்கே. பிரதர். ஏன்னா சகோதரக கீதம் கேட்பான் ஃபியூச்சர்ல இருக்கு. இப்ப கேட்பான் அப்படின்றது பிரசன்ட்லயும் எடுத்துக்கலாம், அதனால ஸ்ருணோதி.
ஓகே ஃபியூச்சர் ஸ்ருணோதி டென்ஸ் இருந்தமா ஸ்ரோஷ்யதி எழுதிக்காங்க. ஓகேவா? ஸ்ரோஷ்யதி. ஆசிரியர் பரிசு வழங்குவார். அத்தியாபகः பரிசு அப்படின்னாலே புரஸ்காரம் அர்த்தம். வழங்குவார் அப்படின்னா கொடுப்பாருன்றதுனால தாஸ்யதி. ததாத்தியோட ஃபியூச்சர் டென்ஸ் தாஸ்யதி. அத்தியாபகः புரஸ்காரம் தாஸ்யதி. தாஸ்யதி. ஓகேவா? இங்க எழுதியிருக்கேன் இதுக்கு. ஓகேவா? வீரர்கள் தேச சேவையை செய்வார்கள். வீரர்கள்னா வீராகா, பகுவச்சன பதம் வீராகா. தேச சேவாம் செய்வார்கள் அப்படின்னா இப்ப செஞ்சிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். கரிஷ்யந்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபியூச்சரா இருந்ததுன்னா பிரசன்ட்ல இதை எழுதுறதா இருந்தா குர்வந்தி. ஓகேவா? பிரசன்ட் வருமா சுதா? இது செய்கின்றார்கள் தானே சுதா? ஆனா அப்படி கொடுக்க மாட்டேன்றாங்கக்கா. அப்படி கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனாலதான் நான் புரியுது. அது மாதிரி கொடுக்க மாட்டேன்றாங்க. செய்வாங்க செய்வாங்க. வீரர்கள்னா தேச சேவை செய்வாங்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புரியுதா? சோ அதனால நம்ம ரெண்டுத்தையும் லேர்ன் பண்ணிக்கலாம். எது எழுதினாலும் மார்க் போடுவாங்க. டென்ஷன் மட்டும் ஆயிடாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பாட்டு பாடுவோம். நாங்கள்னா வயம், பாட்டுனா கீதம். பாடுவோம், பாடுவோங்க அப்படின்னா என்னது? காயதி அப்படின்னு நாங்கள்ன்றதுனால காயந்தின்னு எழுதலாம். இல்லைன்னா காசியதி அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதலாம். நாங்கள்ன்றதுனால வயம், சாரி காசியாமக. இதை எழுதி காமிக்கிறேன் பாருங்க. வயம் கீதம் காயந்தின்னு எழுதலாம். சாரி காயந்தி கிடையாது. 1 minute. காயாம. இல்லைன்னா காஸ் யா ஃபியூச்சர் டென்ஸ். அவங்க மாணவர்கள், மாணவர்களே, சாத்ராஹா, ஹே சாத்ராஹா. இது சம்போதனா. கேள்வி கேளுங்க. பிரஷ்னம் பிருச்சது. லோட்லகாரம், அதனால பிரஷ்னம் பிருச்சது. பிருச்சது. சாத்ராஹா பிரஷ்னம். இப்படியும் எழுதலாம் பிரஷ்னத்தை, இப்படியும் எழுதலாம் பிரஷ்னத்தை. குழம்பிக்காதீங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். பிரஷ்னம் பிருச்சது. மாணவனே உண்மையை கூறு. சாத்ரஹ. ஏ சாத்ரஹ சம்போதனான ஹே சாத்ரஹ. உண்மையை கூறு. சரி, ஓகே. போ. சத்தியம் வதத்து. நண்பனே கடிதத்தை அனுப்பு. மித்ரா. ஹே மித்ர. ஹே மித்ரா. கடிதம் அப்படின்னா பத்திரம்னு அர்த்தம். அனுப்பு அப்படின்னா பிரேக்ஷயத்து. பிரேஷயத்து. இது பிரேஷயத்து. ஓகேவா? நீங்கள் கையை நன்றாக கழுவுங்கள். நீங்கள் பகுவச்சன பதம். பவந்தக. கையை, கைன ஹஸ்தம்.
நன்றாக, சம்யக். கழுவுங்கள், பிரக்ஷாலயது. எழுதிட்டீங்களா எல்லாரும்? உங்களது கெட்ட குணத்தை விடுங்கள். பவந்தக கெட்ட குணம்னா துஷ்ட குணம். விட்டு விடுங்கள், தியஜது. பவந்தக துஷ்ட குணம் தியஜது. ஓகேவா? தியஜந்து, சாரி, பவந்தகன் வரனால தியஜந்து. பவந்தக உங்களுடையன்றதுனால ஸ்வம். உங்களுடைய ஸ்வம்னு எழுதிக்கலாம், இல்லாட்டி மார்க் தருவாங்க. துஷ்ட குணம் தியஜந்து. இது என்னுடைய புத்தகம். ஏ தத்து மம புஸ்தகம். இதுன்றதுனால இந்த துஷ்ட குணம் வந்து தூ போட்டு இஷ்யூ மேல போட்டு கீழே டாவும் போடலாம் இல்லையாமா? அப்படிதாங்க போனோம். எனக்கு இதுல அவ்வளவு இப்படி எல்லாம் அழகா எழுத வரல. இப்படிதான். ஓகே, ஓகேவா? உங்க அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் வரல. ஓகேவா? நம்ம இப்போ இது என்னுடைய புஸ்தகம். இதுனா ஏத்தத்து. என்னுடையனா மம. புஸ்தகம் உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும். ஓகேவா? மம புஸ்தகம். இவள் லிங்கேஷுடைய சகோதரி. இவள் அப்படின்னா ஏஷா. அவள்னா சா. லிங்கேஷுடைய, லிங்கேஷ் சஸ்ய. லிங்கேஷஸ்ய சகோதரி. இந்த தான் கரெக்ட். சகோதர கூட நான் தப்பா எழுதியிருக்கேன். நான் எதுக்கும் அதை மட்டும் செக் பண்ணி சொல்றேன். ஸ்பெல்லிங் மகேஸ்வரி. ஸ்பெல்லிங் எழுதுறேன். நான் நிறைய பேர் அவங்களா ட்ரை பண்ணுவீங்க. மகேஸ்வரி. அனிதாவுடைய, அனிதாயாஹா. ஆசிரியை, அத்தியாபிகா. நெக்ஸ்ட், நாங்கள் வருத்தத்துடன் செய்தியை பார்த்தோம். வயம். வெங்கடா, நீ அடுத்த லிங்க் போட்டுடுடா. போட்டுட்டியா? சோ வெங்கடாவோட அதே லிங்க்ல நம்ம நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு இந்த லெசன் நான் முடிச்சிடலான் இருக்கேன். செய்தி, செய்தி அப்படின்னா வார்த்தாம். பார்த்தோம் அப்படின்னா திருஷ்டவந்தக. இல்ல பார்த்துன்னு இருக்கோம் அப்படின்னு எழுதலாம். பார்த்துன்னு இருக்கோம் அப்படின்னு வரும்போது தர்ஷயாமக, பஷ்யாமக. பிரசன்ட் டென்ஸ்ல வந்ததுன்னா பஷ்யாம. ஓகேவா? பட்டாமகல பஷ்யாமக. கரெக்டா? இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்கு. பஷ்யாமக. இங்கேயும் காஸ்யாமக, காயாமக. விட்டுறக்கூடாது இதெல்லாம். நான் மகிழ்ச்சியோடு ராமாயணத்தை படித்தேன். நான் அகம் சந்தோஷேன ராமாயணம் பட்டாமி. அகம் சந்தோஷேன ராமாயணம் பட்டாமி. சோ எல்லாரும் இதை எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதுங்க. ரெக்கார்ட் பண்ணனா இல்லையா?
தெரியலையே. ரெக்கார்டிங் ஃபர்ஸ்டே வந்தது சுதா. ஓகே, வந்துச்சா? சோ இப்ப இந்த ஸ்கிரீன் ஷேர் எடுத்துடுறேன். எனக்கு ஒரே டவுட்மா, பயம் துக்கேன அது பக்கத்துல என்னமா போட்டுருந்தீங்க? வயம் துக்கேன வார்த்தாம் வார்த்தாம். துஷ்டம். வார்த்தாம். வார்த்தாமா. ஆ, ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஆ. அப்புறம் படித்தேன் எப்படிமா சொல்றது? படித்தேன். படித்தவான். படித்தேன், நான் ஆ. படிச்சேன் இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்குமே உத்தம புருஷ கிடையாது பூத காலத்துக்கு. உங்களுக்கு அந்த இது சொல்லி தரல. படித்தவான் போட்டுக்கலாம், படித்தவத்தின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகேமா. ஒருவேளை இந்த கிளாஸ் முடிஞ்சிருது, இப்ப முடிச்சிடுறேன். அடுத்த லிங்க் வெங்கடா லிங்க்ல நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு 6th லெசன் முடிச்சு தரேன். ஓகேவா? ஓகேமா. ஓகேக்கா.